அந்த லவ்வர் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா இவரை கூப்பிட்டு சொல்லியிருக்கான். யார் அவன் சொல்லியிருக்கான், அந்த மாதிரி எனக்கு அது சம்மந்தம் இல்லைங்க, நான் வந்து லவ் பண்ணேன், நான் கொலையெல்லாம் பண்ண சொல்லலை, கொலை பண்ணிவிட்டு அவன் எனக்கு ஃபோன் பண்ணான், நான் வந்து அந்த மாதிரியான கொடூரமான எண்ணம் கிடையாது, நான் செக்ஸில் வந்து அவட்ட விழுந்துட்டேன், ஆனால் அவள் ஒரு செக்ஸ் அடிக்ட், டிக்டாக்னால எக்ஸ்ட்ரீமாக இறங்குவா, இதனால எக்ஸ்ட்ரீமாக இறங்கக்கூடிய ஒரு சைக்கோ மாதிரியான ஒரு கேரக்டர் எனக்கு அப்போ தெரியல. இவன் வந்து பிள்ளைகளை கொண்டுட்டு இப்போ இவங்கெல்லாம் தம்பிகள்லாம் பிரேக்கிங் போட்டான் எல்லா சேனலும், கதறி அழுத அபிராமி, குதித்து அழுத அபிராமி, புரண்டு அழுத அபிராமி. ஏன்டா அவள் வந்து குழந்தைய கொண்டதுக்கு அழுதுந்தான்னா பரவாயில்ல, மனம் நொந்து போய் அழுந்தான். தீர்ப்பு வரைக்கும் வந்து நெயில் பாலிஷை போட்டுக்கிட்டு லிப்ஸ்டிக்கை போட்டுக்கிட்டு 10 பின்னு ஹேர் பின்னை போட்டுக்கிட்டு வந்த நாய் அது கதர்னான்னா அழுதான்னா, அதெல்லாம் அங்கேயே கொண்டான்னா கொல்லாமல் இருந்தான்னா, நீதிபதி டென்ஷன் ஆகி போய் சாப்பிட. ஏன்னா சராசரி மனிதர்களாக இருக்க முடியாதுங்க. என்னங்க 2 பிள்ளைங்க 2 குழந்தைகளை வந்து விஷம் கொடுத்து பெத்த தாயின்னு சொல்லி பாலை வாங்கி குடிச்சிருக்காரு, 2 செத்து போச்சு. அப்படி என்ன இந்த நாய்க்கு வாழ்க்கை வேண்டிய, இவளுக்கு செக்ஸும் வாழ்க்கையும் டிக்டாக்கும் வேண்டி கிடக்குன்னு கேட்குறேன். போட்டு வெளுன்னு வெளுப்பாளுங்க, கூட இருக்க கைதியெல்லாம் பார்த்தீங்கன்னா சாவடி அடிப்பாளுங்க. அப்படி இருந்து இவன் மெயில் பாலிஷு இதெல்லாம் போட்டு வரான்னா பார்த்துக்க, அப்போ மனநிலையை பார்த்துக்க எப்படி இருக்கும். மூளை இருந்தது, கொஞ்ச நாளும் பேசிக் அறிவு இருந்துச்சு, ஒரு மனித ஜென்மமாக இவ இருந்திருந்தா அப்படின்னா, இவளுக்கு செக்ஸ் வந்து செட் ஆகலை புருஷனோட அப்படின்னா டைவர்ஸ் பண்ணிவிட்டு இவ தனியாக வீட்டில் உட்காந்து எவனோட வேணாலும் போயிருக்கலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் இந்த கிரிமினல் இந்த மாதிரியான ஆட்கள் இப்போ வந்து இந்த மனநிலை நிறையா பேருக்கு பயங்கரமாக அதிகமாகிட்டே இருக்குது. நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் வந்து நிறையா பிள்ளைங்களை கொண்டிருப்பாளுங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம பெரிய தேவதைன்னு நினச்சிடுறாங்க. தேவதை நம்ம பெரிய அழகு தேவதை, நம்மளை விட்டா ஆளே கிடையாது, நம்ம தான் இத்தனை பேர் பாராட்டுறான், இத்தனை பேர் பார்க்குறான், இத்தனை பேர் ரசிக்கிறான் அப்படின்னு எல்லாத்தையும் மறந்து இவளுக்கு ஏற்கனவே நாலேஜ் கிடையாது, அறிவு கிடையாது, எதுவுமே கிடையாது, உச்சாணி கொம்புக்கு போயிடுது. அப்போ புருஷன் வந்து சாதாரணமாக தான் தெரியும். அது ஒரு பாட்டு, உலக அழகி நான் தான் அப்படின்னு, அதுக்கு ஒரு ரீல்ஸ் பாட்டு, அதை 4 பேர் லைக் லவ் இதை விட்டுருக்கீங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். அண்டா பிரியாணி அபிராமி அந்த இப்போ ஆக்சுவலி சிலரை வந்து ஒரு எல்லைக்கு உட்பட்டு விமர்சிக்கணும், அதுக்கு மேலே விமர்சிக்கக்கூடாது, நமக்கு அவ்வளோதான் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது, சிலரெல்லாம் எல்லையே பிரச்சனையே கிடையாது, நம்ம எல்லை இல்லாமல் விமர்சிக்கலாங்கிற மாதிரியான ஒரு சில கேரக்டர்லாம் இருப்பாங்க. ஸோ அப்படி டக்குன்னு என் கண்ணுக்கு முன்னாடி வந்தவங்க தான் அந்த அண்டா பிரியா அபிராமி. ஜட்ஜே காண்டாயி குத்தி கொலை பண்ணிடுவேன், ஆமாம் கொலை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ரொம்ப ஆக்சுவலி எமோஷ்னலாக அது பேசியிருக்காரு சார். இப்போ எல்லாருமே ஊரே அவங்கள பற்றி தான் பேசுது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 வருடத்துக்கு ஃப்ளாஷ்பேக் 8 வருஷத்துக்கு போகணுமோ, என்ன நடந்தது பார்த்தீங்களா? கிளிப்பு, ஹேர் கிளிப்லாம் போட்டு, நெயில் பாலிஷ்லாம் போட்டு, மேக்கப்லாம் போட்டு, லிப்ஸ்டிக் இந்த ஷேடு தான் போடணுங்கிற மாதிரி செலக்ட் பண்ணி போட்டு வந்திருக்காங்க. ஜெயிலேருந்து வர்றாங்களா இல்லை நேராக பியூட்டி பார்லர்லேருந்து வர்றாங்களாங்கிற கேள்வியெல்லாம் வருது சார். இல்லை, அதாவது இது எல்லாமே எப்படின்னா சராசரி மனிதர்கள் கிடையாது, சைக்கோ மனநிலை படைத்த இவர்கள்லாம் வந்து என்னென்னா சாதாரணமான திங்கிங்கே இருக்காது, வேறு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி கேரக்டர்லாம் வேறு உலகத்தில், வேறு ஒரு கற்பனையில், வேறு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. டக்குன்னு முடிச்சு பார்த்தா ஜெயிலு, கம்பி, அதுக்குள்ளேயே கல், அதுக்குள்ளேயே பாத்ரூம் இருக்கும், போட்டு வெளுன்னு வெளுப்பாளுங்க, கூட இருக்க கைதியெல்லாம் பார்த்தீங்கன்னா சாவடி அடிப்பாளுங்க. அப்படி இருந்து இவன் மெயில் பாலிஷு இதெல்லாம் போட்டு வரான்னா பார்த்தீங்க, அப்போ என் மனநிலையை பார்த்தீங்க எப்படி இருக்குன்னு. 2 குழந்தையே கொண்டிருக்கா, பெத்த குழந்தையை கொண்டிருக்கா. அப்போ வெளியான அந்த ஆடியோவே பரபரப்பாக இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் வெளியான அந்த ஆடியோ, இவனும் புரோட்டா அந்த அண்டா பிரியாணி இவனும் தம்பியும் போட்ட மீனாட்சி சுந்தரம். ஆனால் ஒரு வகையில் பார்த்தா இதை வந்து பிரித்து தான் பார்க்கணும். இதை வந்து வந்துட்டாங்க, தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, தீர்ப்பு கொடுத்து முடிஞ்சிருச்சா, ரைட் ஓகே, அடுத்து அப்பீல் போகிறாங்களா இல்லையான்னு தெரியல. ஏன்னா இவர்களுக்கு பெயிலே தரல, ஜெயிலில் தான் இருந்திருக்காங்க. அதுபோக இப்போ வந்து சாகும்பரை ஆயுள் தரணும் நிச்சயமாக இவளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்னொரு யூடியூபர் போட்டிருக்காப்புல என்னென்னா, தன்னோட அவர் கூட ஜெயிலில் இருக்கும்போது சொன்ன சில விஷயங்களை அவரோட யூடியூப்பில் பகிர்ந்துருக்காப்புல, ஏடிஎம்கேல இருக்க ஒரு நபர். ஏன்னா அதை பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இவன் வந்து இப்போ வேறு இப்போ தீர்ப்பை நம்ம விமர்சிக்கக்கூடாது, கொடுக்க வேண்டியதுதான். இவெல்லாம் வந்து இந்த உலகத்தில் இருக்கும். ஏன்னா இந்த உலகத்தின் தன்மைக்கு வாழ தகுதியற்ற ஒரு ஜீவன் தான் யாருன்னா அந்த இந்த அபிராமி. இந்த அபிராமிலாம் இந்த உலகத்தில் தற்போதைய நடைமுறையில், தற்போது வாழ்வியல் முறையில் வாழ்கிறதுக்கு தகுதியற்ற ஒரு ஜென்மம் தான் அது. ஏன்னா அது செய்த தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஸுன்றது வேறு விஷயம். இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, அறிவாக கொஞ்ச நாளும் மூளை இருந்தது, கொஞ்ச நாளும் பேசிக் அறிவு இருந்துச்சு, ஒரு மனித ஜென்மமாக இவன் இருந்திருந்தா அப்படின்னா
இவளுக்கு செக்ஸ் வந்து செட் ஆகலை புருஷனோட அப்படின்னா டைவர்ஸ் பண்ணிவிட்டு இவள் தனியாக வீட்டில் உட்காந்து எவனோட வேணாலும் போயிருக்கலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா சட்டத்தில் இடம் இருக்குது. இப்போ தனிநபராக இருந்துக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணலாம். அதாவது பணத்துக்காக பண்ணால் தான் ப்ராஸ்டியூஷனுக்கு அரெஸ்ட்டுன்னு வரும். இவன் வந்து எவனோ அண்டா பிரியாணிக்காரனையோ இல்லை யாரோ புரோட்டா மாஸ்டர் யாரையோ வச்சுட்டு போனாலும் அதை பற்றிலாம் பிரச்சனையே கிடையாது. இவன் என்ன பண்ணியிருக்கணும், டைவர்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கணும். ஆனால் இந்த கிரிமினல் இந்த மாதிரியான ஆட்கள் இப்போ வந்து இந்த மனநிலை நிறையா பேருக்கு பயங்கரமாக அதிகமாகிட்டே இருக்குது. நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் வந்து நிறையா பிள்ளைங்களை கொண்டிருப்பாளுங்க. எதுக்கு பிள்ளையை கொள்வது அப்படின்னா, அதாவது இவ வந்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பா, பெரிய பிள்ளையா இப்போ எதாவது படித்து முடிச்சுட்டோ இல்லை படிக்காமையோ ஏதோ வந்துட்டு இருக்கும்போது இவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களும் படிப்பறிவுலாம் கூப்பிட்ட நாய்களாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எவனையா பிடிச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா நம்ம கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்றக்கா என்ன பண்ணுவான்னா, இவளோட விருப்பமே இருக்காது, அவளுக்கு மெச்சூரிட்டி மென்டல் மெச்சூரிட்டியே இல்லாத ஒரு முட்டாளாக இருப்பான். கொண்டு போய் எவனாச்சும் ஒரு நல்லவனாக இருப்பான், இதாக இருப்பான், அவன் தலையில் கட்டி விட்டுருவாங்க. கட்டி விட்டு நம்ம ஒதுங்கிடும், அவ்வளோதான். பெற்றோம் வளர்த்தான், டக்குன்னு ஒரு 18 வயசு ஆச்சு முடிச்சு விட்டோம் அப்படிங்கும்போது அதுவும் கல்யாணம் பண்ணிடும். அப்போ வந்து இதுக்கு வெளி உலகம் தெரியாது. ஒரு பிள்ளை 2 பிள்ளை அந்த கல்யாணம் பண்ண வேகத்தில் ஒரு 2-3 வருஷத்தில் 2 பிள்ளைங்க பிறந்துடும். இவளுக்கு அந்த பிள்ளைங்க இப்போ அதாவது இவளுக்கு வாழ்க்கைனா என்னென்னு அவங்க அப்பா ஆத்தாலும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. சமூகத்துலேயும் படிச்சிருக்க மாட்டா, படிப்பறிவு நாலேஜ் இருக்காது. இது வேறு உலகத்தில் வாழ்ந்துருக்குது. அப்படி இருக்கும்போது என்னன்னா, நம்ம இருக்கோம் ஒரு திருமண வாழ்க்கைனா என்ன, அதை நம்ம பண்ணிக்கலாமா வேண்டாமா? நீ எல்லாரும் திருமணத்தில் புகுந்து தாலி கட்டி நீ புருஷனுக்கு சேவை செய்யணும்னு யாரும் சொல்லலை. உனக்கு வந்து பிடிச்சிருக்கா இல்லையான்ற முடிவு எடுக்கக்கூடிய சக்தியும் தகுதியும் அந்த வயசில் உனக்கு கிடையாது. அந்த வயசில் உன் பேரண்ட்ஸ் ஒன்று கல்யாணம் பண்ணி வச்சிடறான். அப்படி இருக்கும்போது இவளுக்கு வந்து என்ன பண்ணுறா, கல்யாணத்துக்கு பிறகு தான் வெளி உலகத்தை பார்க்குறாங்க. ஏன்னா இன்னொருத்தன் கஷ்டப்பட்டு சம்பாரித்து போடுறான் புருஷன், 2 பிள்ளைங்க வேறு பிறந்துடுது. இது அவசர கதியில் பிறந்துடும். இதெல்லாம் வந்து ஏன்னா இதெல்லாம் அறமுட்டாள். கல்யாணம் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் நைட்னு ஒன்று நடந்தாகும். ஒரு 2-3 நாள் இது பண்ணாலே குழந்தை உண்டாயிரும். அந்த குழந்தை பிறகு அவன் அடுத்தடுத்து ஒரு குழந்தைய பெற்றுறான்னு வைங்களேன். இதெல்லாம் வந்து ஒரு பாசத்தோட ஒரு குழந்தைய பெற்று நம்ம வளர்க்கணும், இதை லட்சியமாக கொண்டு வரணும், இந்த குழந்தைய பெரிய இடத்துக்கு கொண்டு வரணும், நம்மளும் நல்லா வாழணும், வசதியாக வாழணும், சந்தோஷமாக இருக்கணும், நம்ம குடும்ப கௌரவத்தையும் காப்பாற்றணும், மானதை எல்லா இதையும் கொண்டவ தான் ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ 2 பேருமே. இப்போ இவளுக்கு என்னென்னா இந்த 2 பிள்ளைங்க பிறந்த உடனே ஒரு புதிய வாழ்க்கை. அப்போ தானே டிக்டாக் ஆப் முன்னாடியே வந்துதான் முன்னாடியே அவனோடய ஓடி போயிருப்பான். கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டா, இல்லை எவனையாவது கரெக்ட் பண்ணி பெரிய இதுன்னு போட்டு அங்கே போய் அவனை நாசப்படுத்தி காலி பண்ணியிருப்பாளுங்க. டிக்டாக் ஆப் அதுக்கப்புறம் தானே வருது. இந்த கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் டிக்டாக் வருது, அது ரீல்ஸ் இதெல்லாம் வருது. அப்போ இவன் என்ன பண்ணுறான், அப்போ தான் இவளுக்கு விவரமே தெரியுது இதெல்லாம் இருக்குது போல் அப்படி. அப்போ அதில் போட்ட உடனே இந்த நாதாரிகள் எல்லாம் வந்து 4 பேர் பாராட்டிட்டான்னா போதும், எப்படி போட்டாலும் பாராட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இவளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம பெரிய தேவதைன்னு நினச்சிடறாங்க. தேவதை நம்ம பெரிய அழகு தேவதை, நம்மளை விட்டா ஆளே கிடையாது, நம்ம தான் தேவலோக தேவதை, நம்மளை இத்தனை பேர் பாராட்டுறான், இத்தனை பேர் பார்க்குறான், இத்தனை பேர் ரசிக்கிறான் அப்படின்னு எல்லாத்தையும் மறந்து இவளுக்கு ஏற்கனவே நாலேஜ் கிடையாது, அறிவு கிடையாது, எதுவுமே கிடையாது, உச்சாணி கொம்புக்கு போயிடுது. அப்போ புருஷன் வந்து சாதாரணமாக தான் தெரியும். அது ஒரு பாட்டு, உலக அழகினான் தான் அப்படின்னு அதுக்கு ஒரு ரீல்ஸ் பாட்டு, அதை 4 பேர் லைக்கு லவ் இதை விட்டுட்டுங்க. அந்த லவ்வரு இவனை ஒரு பக்கம் பார்த்தா இந்த கொடூரமான ஜென்மத்தை, ஏன்னா இந்த நபர் வந்து ஜெயிலில் அவன் என்ன சொன்னான்றத ஒரு வீடியோ போட்டிருக்காப்புல, அதை வைத்து பார்க்கும்போது அவனுக்கு இந்த கொலைக்கு சம்மந்தம் இல்லைன்றாங்க அவன் சொன்னதை பற்றி. எப்படின்னா இவ வந்திருக்கா பிரியாணிக்காரனோட டையை போட்டிருக்கா, அது என்ன காரணத்துக்கு, பிரியாணிக்கு ஆசைப்பட்டு போட்டாளா இல்லை ஆள் கொஞ்சம் இதாக இருக்கான்னு. அவன் பேச்சு வந்து இதில் வந்து இந்த மீனாட்சி சுந்தரம்ன்ற கேரக்டர் இருக்குல்ல உள்ள ஜெயிலில் வந்து நல்லா பேசுவான் போல, வாழைப்பழம் மாதிரி பேசுவான் போல. ஏன்னா இந்த நபர் வந்து வீடியோ போட்டிருக்காப்புல, ஜெயிலில் கூட இருந்த நபர், அந்த அதிமுகவில் இருந்த ஒரு சோசியல் இன்ஃப்ளூயன்சர் என்ன பண்ணியிருக்கா இவரை கூப்பிட்டு சொல்லியிருக்கான். அவன் சொல்லியிருக்கான், இந்த மாதிரி எனக்கு அது சம்மந்தம் இல்லைங்க, நான் வந்து லவ் பண்ணேன், நான் கொலையெல்லாம் பண்ண சொல்லலை, கொலை பண்ணிவிட்டு அவன் எனக்கு ஃபோன் பண்ணான். புரியுதா? நான் வந்து அந்த மாதிரியான கொடூரமான எண்ணம் கிடையாது. நான் செக்ஸில் வந்து அவட்ட விழுந்துட்டேன், ஆனால் அவள் ஒரு செக்ஸ் அடிக்ட்டு, வெறி பிடிச்சவனா என்னை விட மாட்டேன், அதாவது என்னை விட்டு பிரிய மாட்டேன், நான் தான் அவளுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப வெறி பிடிச்சி அதில் எக்ஸ்ட்ரீமாக இறங்கக்கூடிய கேரக்டரு. டிக்டாக்னால எக்ஸ்ட்ரீமாக இறங்குவா, இதனால எக்ஸ்ட்ரீமாக இறங்கக்கூடிய ஒரு சைக்கோ மாதிரியான ஒரு கேரக்டர் எனக்கு அப்போ தெரியல. அவளை விட்டு விலகவும் முடியல, நான் வேணுன்றா, என்னை விட்டு அவள் போக மாட்டேன்றா.
அந்த 2 குழந்தைங்களை கொண்டுட்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணேன். நான் அந்த மாதிரியான கொடூரமான ஆள் கிடையாது. நான் வீட்டில் வந்து தூங்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு கடை முடிச்சுட்டு வீட்டில் வந்து தூங்கிட்டு இருந்தேன். போலீஸ் வந்து கதவை தட்டி என்னை எழுப்புனாங்க. தட்டினாங்க, வெளில வந்தேன். நீ தானப்பா வண்டியாச்சுன்னா ஆமாம் வண்டியில் ஏறுன்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போய் ஏதோ ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வச்சு என்னை பிடித்ததாகவும் அந்த விலையும் என்னையும் சேர்த்து 2 பேர் தப்பி ஓட முயன்ற போய் பிடித்ததாக கதை கட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த நபர் சொன்னதா இவர் சொல்கிறாப்புல. ஆனால் வந்த ஆடியோ காலில் வந்து சொல்லும்போது இப்போ என்னாச்சு செத்துட்டாங்களா, சரி விட அதானே விருப்பட்டோம், வா ஓடிடலாம், யாரும் இல்லை வீட்டில் ஒன்றுப்பா, நான் இப்போ தான் கடை சாத்த போகிறேன், கடை முடிய போகுது, அவ்வளோதான் கிளம்பி ஓடிடலாங்கிற மாதிரி ஒன்று ஆடியோ தான் அப்போதைக்கு பயங்கர வைரல். ஸோ அப்போ வந்து இந்த நபர் வந்து இந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் வந்து இதை சொல்லாம என்ன சொல்லான்னா ஜெயிலில் ஏண்டாவா அப்படி சொன்னான், எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. இப்போ அவன் ஒரு கிறிஸ்தவனாக மாறி பைபிள் வாசிச்சுட்டு இருக்கான். பைபிள் வாசிச்சான்னா, குரான் வாசிச்சான்னா, பகவத்கீதை வாசிச்சான்னா, 4 கொலை பண்ணிட்டு கொலை பண்ற கொலகாரன்றவன் கொடூரமா, அதாவது இவெல்லாம் ஒரு ஆளு அப்படின்னு இவ்வளவு கொடூரமான ஒரு சைக்கோவெல்லாம் அவனால கண்டுபிடிக்க முடியாத செக்ஸுக்காக இவளோட எல்லாம் உறவு வைத்துக் கொள்ளணும்னு பழகக்கூடியவன்னா அவன் ஆயுள் தண்டனை அனுபவிச்சுதான் அவன். இவன் வந்து மதம் மாதிரி என்ன பிரயோஜனம்? இந்து கடவுள் எதுவுமே ஏண்டா நீ கொலை பண்ணுவ, எவ்வளவு அர்த்தம் பண்ணாதே வச்சிருப்ப. இது வடிவேல் காமெடியில் வர மாதிரி தான். ஏன்னா அவன் ஒத்துக்க மாட்டாங்க. நான் ஏன்னா லவ் பண்ணேன்னா கல்யாணம் பண்ணி தொலைக்கணும், அவன் ஒத்துக்க மாட்டேன். யாரான்னா அவன் அப்ப நான் இல்லை அவன் புருஷன் அப்படின்ற கதையால இருக்குது. அந்த ஆடியோல கூட இருக்கும் சார், வந்துட்டானா உன் வீட்டுக்காரன் அப்படின்னாங்க. இல்லை இன்னும் அவர் வரல அப்படிங்கும்போது சேச்சா அப்போ ஓடி வந்துரு, ஓடி போயிடலாம், அதான பிளான் அப்படிலாம் பேசியிருப்பான். இப்போ திடீர்னு மாற்றம் அடைஞ்சாரா இவர் மதம் மாறி கிறிஸ்டினா போயிட்டானா? இப்ப எந்த மதமா இருக்கட்டும், இப்ப இந்து கடவுள்லாம் வந்து என்ன குலகாரன் வாடா போட்டியாடா ரைட்ரா நீ என்னை ரொம்ப நாளா கும்பிட்டுக்கிட்டு இருக்க, அவனை நான் காப்பாத்தி வரேன்டா நான் சொல்லுவாங்க, ரெக்கமெண்டேஷன் பண்றேன்டா சொல்லுவாங்க. இது போய் ஏசுநாதர் பாவம், எல்லா பாவிகளும் அங்க போனான்னா என்ன இல்லை, நம்ம எல்லாரையும் நம்ம சொல்லலை, புரியுதா? இந்த மாதிரி பாவம் செய்வாரெல்லாம் இதுல இருந்து இதுல ஜம்ப் அடிச்சாங்கன்னா இந்த கடவுள்கள் என்ன, கடவுள்களே பாவம்னு சொல்லுங்க. ஆமா, எல்லா பாவத்தையும் மட்டும் கடவுள்கிட்ட போயிட்டு கடவுளே பாவமாயிருது இல்லை. இப்ப கடவுள் ஏன் மனிதன் முன்னாடி எந்த மத கடவுளுமே தோன்ற மாட்டான்னா இந்த மாதிரி டுபாக்கூர்கள்னால. ஸோ இப்போ இவன் வந்து ஒருத்தியை வச்சு இது பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு கடவுள் என்னையை காப்பாற்றலன்னு இருக்கான். இவர்கிட்ட சொல்லிருக்கேன், இவன் பரிதாபப்பட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காப்புல அந்த நபர் நேற்று என்கிட்ட இப்படிலாம் சொன்னான், போலீஸ் பொய் வழக்கு போடுது. அப்போ அந்த ஆடியோ போலீஸ் என்ன லூஸா, புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த ஆடியோ இவன் அவளும் பேசின ஆடியோ இவன் தான் சொல்லியிருக்கானே அப்படியான்னு. இல்லை நான் கொல்ல சொல்லலை, அவள் தான் கொன்னுட்டேன்னா நான் ஷாக் ஆகிட்டேன். கொன்னுட்டேன்னா அப்போ ஷாக் ஆனால் எது கொலை பண்ணிட்டியா, ஏன் ஒன்று ஆர்குமெண்ட் தான் நடந்திருக்கு, ஆர்குமெண்ட் நடந்திருக்கணும். இல்லை இவன் போலீஸ் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கணும்ல, ஐயா அந்த மாதிரி நான் லவ் பண்ணேன், பிரியாணிக்கு ஆசைப்பட்டு என்கிட்ட லவ் பண்ணா, இப்போ கொன்னுட்டா என்ன பண்ணுறேன்னு சொல்லியிருக்கணும்ல. அதையே நீ சொல்லலை. இதனால தான் இந்த வழக்கில் வந்து இவர்களுக்கு பெயிலும் தரல ஒன்றும் தரல. இவ கொடூரமான ஒரு கேரக்டருங்க. அதை வந்து நீங்கள் மனிதர் பார்வையிலேருந்து பார்க்கக்கூடாது. இவன் வந்து பிள்ளைகளை கொன்னுட்டு இப்போ இவங்கெல்லாம் தம்பிகள்லாம் பிரேக்கிங் போட்டான் எல்லா சேனலும். கதறி அழுத அபிராமி, குதித்து அழுத அபிராமி, புரண்டு அழுத அபிராமி. ஏண்டா அவள் வந்து அவள் அழுதுருந்தான்னா, குழந்தைய கொன்னதுக்கு அழுதுருந்தான்னா பரவாயில்ல, மனம் நொந்து போய் அழுந்தான். தீர்ப்பு வரைக்கும் வந்து நெயில் பாலிஷை போட்டுக்கிட்டு லிப்ஸ்டிக்கை போட்டுக்கிட்டு 10 பின்னு ஹேர் பின்னை போட்டுக்கிட்டு வந்த நாய் அது கதர்னான்னா அழுதான்னா, அதெல்லாம் அங்கேயே கொன்னான்னா கொல்லாமல் இருந்தான்னா. அந்த வீடியோ நீதிபதி டென்ஷன் ஆகி போய் சாப்பிட, ஏன்னா சராசரி மனிதர்களாக இருக்க முடியாதுங்க. இது என்னங்க 2 பிள்ளைங்க 2 குழந்தைகளை வந்து விஷம் கொடுத்து பெத்த தாயின்னு சொல்லி பாலை வாங்கி குடிச்சிருக்குங்க. அது 2 செத்து போச்சு இன்னைக்கு. அப்படி என்ன இந்த நாய்க்கு வாழ்க்கை வேண்டிய, இவளுக்கு செக்ஸும் வாழ்க்கையும் டிக்டாக்கும் வேண்டி கிடக்குன்னு கேட்குறேன். அப்படி இதில் இன்னொன்று என்னன்னா, இதெல்லாம் பண்ணால் நம்ம போலீஸ் எல்லாம் விட்டுருவோம், நம்ம தப்பிச்சு வெளியூருக்கு போயிட்டோம்னா இதெல்லாம் சினிமாவா? போயிட்டோம்னா தப்பிச்சிடலாம். காலையில் யார் இப்போ ஹவுஸ் ஓனர் எல்லா டைமும் வந்துரு, நம்ம இங்கேருந்து போயிட்டு நாகர்கோவில் கிளம்பி போயிடுவோம், என்னமோ கொலை பண்ணிட்டு கிளம்பிட்டா. நாகர்கோவில் போனால் அவளை பிடிக்க மாட்டாங்களா? முட்டாள்கள்னா எந்த அளவுக்கு உச்ச அடிமுட்டாள் ஹியூமன் கேட்டல்ஸ்லேயே கடைநிலை முட்டாள், கடைஞ்சடிச்ச முட்டாள். இதெல்லாம் பைத்தியம் இருந்தா, இவ பைத்தியமா இருந்தா பரவாயில்ல, 2 பிள்ளைங்களை கொண்டு விட்டாலே, இன்னொருத்தனே அவனை இது பண்ணி ஈத்தரம் முண்டைய நம்பி போய் அவன் ஜெயில போய் கிடக்கான். இன்னொருத்தன் அவங்க கணவரையும் கொல்ல ட்ரை பண்ணாங்க. அவர் நல்ல வேலை. அந்த எவ்வளவு மன ரீதியான பாதிப்பு நீங்க நினைச்சு பாருங்க. எப்படி வாழ்க்கையை நாசமா போச்சு. பொண்டாட்டின்னு நினைச்சிருந்திருப்பான், 2 பிள்ளைய பெற்றிருக்கான், அவனுக்கே விஷத்தை இப்போ பாயசத்தை போட்டான்னா என்ன இவெல்லாம் என்ன இதுன்ட்டு. சரி எப்படி இந்த முட்டாள்லாம் எப்படி இவங்கெல்லாம் கொண்டுட்டு போய் அப்போ இத்தனை கொலைகளையும் செய்து விட்டு போய் டிக்டாக்கில் பேரழகியா வாழ்ந்துருவாள் அவ. அப்படி ஒரு நம்பிக்கை அவளுக்கு இருந்திருக்கு பாருங்க. போலீஸ் பிடிக்க மாட்டான், சொந்தக்காரன் தேட மாட்டான், பிள்ளைகள் எங்கேன்னு கேட்க மாட்டாங்க,
புருஷன் எங்கேன்னு கேட்க மாட்டாங்க. வக்கைப்பொருட்களை ஒளிஞ்சுக்கிட்டு ஐ மீன் மறைஞ்சிருக்க காமெடி மாதிரி இவங்க வந்து பக்கத்து ஊருக்கு போயிட்டா யாருமே கண்டுக்க ஆமா, ஐயோ மாட்டாங்க. அந்த பொண்ணு நாகர்கோவில் போயிடுச்சா, சரி அப்போ விட்டுருங்க, கொலை பண்ணது பண்ணிடுச்சு போயிடுச்சு, நல்லா இருக்கட்டும்னு விட்டுருவாங்களா? கேடு கெட்டவளே, ஐயோ இந்த மாதிரி சைக்கோக்கள் வந்து தொடர்ச்சியாக இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்படும். நீங்கள் வந்து ஒரு இடத்துல நடந்திருக்குன்றனால திருந்து வாழ்கள் இல்லை. இந்த இப்போ ஒருத்தி இப்போ பிள்ளையை கொண்டிருக்கா பாருங்க, போன வாரத்தில் பெத்த பிள்ளையை கொண்டு இவெல்லாம் எங்கே போகிறோம். இதுதான் என்னன்னா இவளுக்கு என்ன நினைக்கிறாளுங்கன்னா, இப்போ ஒரு புதிய வாழ்க்கையை நமக்கு கிடச்சிருக்கு, ஃபேமஸ் கிடச்சிருக்கா, இது நம்ம ஏமாந்து கல்யாணம் பண்ணிட்டோம். இப்போ இந்த 2 பிள்ளை இருந்துச்சுன்னா 2 பிள்ளைக்கு அம்மாவாடணும், அதுக்குள்ளே சரண்டு 2 பிள்ளைகளை வளர்ந்துடும், நம்மளோட மதிப்பு குறைஞ்சிரும். அதனால இதை குறைஞ்சிட்டு இதை கொண்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்களா ஆரம்பிக்கிறாங்க. போறீங்க சரி, போய் தொலை ஓடி போக வேண்டியதானே, எதுக்கு குழந்தைங்களை கொல்லும் போது விட்டுட்டு போயிருக்க வேண்டியதானே? நீங்க குழந்தைய விட்டுட்டு ஓடி போயிருக்க வேண்டியதானே? கொல்றதுக்கு விட்டுட்டு ஓடி போயிருந்தா புருஷன் எப்படியா காப்பாத்திட்டு போறான்? அது அவங்க பாடு. எவ்வளவு கேடுகட்ட ஜென்மங்கள் பாருங்க. இவ்வளெல்லாம் வந்து நல்லவேளை நீதிபதி வந்து சாகும் வரை வெளியே விட, அவ்வளவுதான், அவங்க இது முடிஞ்சு போச்சு. ஆனா இன்னொன்னு என்னன்னா, இவங்களை சாக வரைக்கும் இவங்க இன்னும் 25 வருஷம் 30 வருஷம் இருக்கு, இவங்கெல்லாம் சாக மாட்டாங்க. இப்போதைக்கு இவங்களுக்கு மனசுன்ற அந்த இதே இருக்காது, பாதிப்பே இருக்காது. இவையெல்லாம் நீண்ட நாள் இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு பிடிச்ச கேடு. இதெல்லாம் வந்து என்னன்னா மரண தண்டனை போட்டு காலி பண்ணிடணும். அதுவும் இப்போ அரபு நாடுகள் மாதிரி வேணுமோ, அந்த முதலைக்கு இரையாக்குறது கையை, அந்த மாதிரி ஒரு கொடூர தண்டனை கொடுத்தாதான், அப்படியே தூக்கி போட்டாதான் இவளுக்கு வந்து அந்த இது தேவை. ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள் அப்படி பண்றதுல தப்பு இல்லைன்ற நான். ஐ மீன் அடுத்த ஏன்னா 2 பிஞ்சு குழந்தைகள் பாவம், அம்மானு இப்போ உலகத்துல முதல்ல குழந்தை கூப்பிடுற ஒரே வார்த்தை அம்மானு. அம்மாவை நம்பி வந்த 2 குழந்தையே கொல்லப்படுது அப்படின்னா அந்த குழந்தைங்களாம் எங்க போய் சொல்ல முடியும்? எந்த கடவுள்கிட்ட போய் இருக்க முடியும்? அதான் இவர்களுக்கெல்லாம் கடுமையான தண்டனை, உடனடியாக மரண தண்டனை நிறைவேற்றி இவங்கெல்லாம் கொண்டிருக்கணும். சரி, நம்ம நாட்டில் இருக்க சட்டப்படி போட்டிருக்காங்க. இவங்கெல்லாம் வச்சு சோறு போடுறது நம்ம வரிப்பணத்தில் நம்ம மக்களுக்கு பிடிச்ச கேடு, அரசாங்கத்துக்கு பிடிச்ச கேடு. ஜட்ஜும் அதை சொன்னார் சார், அது பல்லுக்கு பல்லு இதெல்லாம் நம்ம உயிர் அதெல்லாம் பண்ண முடியாது. ஆனாலும் என் மனசு கேட்கல, நான் சாப்பிடாம கூட எழுதுனேன், காலிலேருந்து எழுதுனேன், நள்ளிரவுல எழுதுனேன்னு ரொம்ப மனமுருகி ஒரு ஜட்ஜு சொல்றாருன்னா என்னுடைய எல்லைக்கு உட்பட்டு தான் நான் நீதியை தர முடியும். அவர் தனிப்பட்ட முறையில இருந்தால் நானே உன்னை கொண்டுருங்கிற ரேஞ்சுக்கு ஒரு விஷயம் சொல்றாரு. அந்த அளவுக்கு ஒரு ஜட்ஜ் அந்த கேஸ் அந்த அளவுக்கு பாதிக்குது. என்டையர் டீட்டெயிலாக அவர் படிக்கும் போது அந்த அளவுக்கு பாதிக்குதுங்கும் பொழுது கொஞ்சம் கூட மனிதாபிமன்ற செயலாக தான் இருக்குது. இன்னொரு புறம் பார்த்தா நீங்கள் சொல்கிற மாதிரி சொசைட்டி அப்படியே ஓவராலாக சேஞ்ச் ஆகுது. ஒரு சைடு பார்த்தா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் ஃபர்ஸ்ட் நைட் வீடியோக்களை பதிவிடுறாங்க, அவங்க மாமியாரே வீடியோ ஷூட் பண்ணி கொடுக்குறாங்க, அதை போட்டு கார் வாங்குதுங்க, அதை பார்த்து பாதி பேர் இன்ஸ்பயர் ஆகி ஒரு சைடு போகுதுங்க. இன்னொன்று கள்ளக்கார், இப்படி எல்லாமே சொசைட்டியே கொலாப்ஸாக போகுது சார் கொஞ்சம் சமீப நாட்களாக. இல்லை, இப்போ எல்லாமே வந்து என்ன, ஒரு குறிப்பிட்ட சதவீத பெண்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு இதில் இறங்குறாங்க. இனிமே ஏதாவது இந்த சோசியல் மீடியாவில் ஃபெமிலியர் ஆகலாம், இதில் பணம் வருன்றது ஒரு, அதாவது வேலையே செய்யாமல், அதாவது வேலை செய்யாமல் ஒரு நம்ம சும்மா வீட்டில் ஆடுறோம் பாடுறோம் இதுக்கெல்லாம் காசு வருது, இதெல்லாம் நமக்கு ஒரு ஃபேமஸ் வருது அப்படின்றது முதல்ல கிடையாது. முதல்ல வந்து உழைக்கணும், கஷ்டப்படணும். ஒரு திரைத்துறையில் நடிக்கணும்னா அதுக்கு சான்ஸ் கேட்டு வருஷக்கணக்காக அலையணும், பல ரிஸ்க்குகளை சம்பாரித்து அதில் நீங்கள் சக்ஸஸ் ஆனால் மட்டும்தான் நீங்கள் ஃபெமிலியர் ஆக முடியும். இல்லை வேறு ஏதாவது துறை ரீதியாக படித்து பெரிய ஆளாகி ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸராக அதில் ஃபேமஸ் ஆகி வரணும். இல்லை ஒரு பத்திரிக்கையாளன் ஆகி அவன் டிவியில் தோன்றி இப்படி வரணும். இப்போ வந்து அழகாக வீட்டில் இருக்க ஃபோன்லேயே நம்ம மூஞ்சி எப்படி காப்பி லைவ்னு ஒன்று போட்டாலே பல பேர் நாய்ங்க வந்து வருது. அப்படின்னோடனே என்ன பண்ணுறாளுங்கன்னா பெண்கள் குறிப்பாக இந்த மாதிரி என்ன கிரிமினல்ஸை சொல்கிறேன், எல்லாத்தையும் நம்ம சொல்லலை. ஸோ அப்படி இருக்கும்போது என்னன்றான்னா இது ஒரு புதிய லைஃபாக இருக்குது. சும்மா வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு சும்மா ட்ரெஸ்ஸை மட்டும் அரை குறையாக போட்டுட்டு ஒரு வீடியோ போட்டால் நம்ம பேரழகின்றாங்க, நம்மளை இவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறான்னொன்னே இவ்வளோகளுக்கு தலகால் புரியலை, அறிவு நாலேஜும் கிடையாது, அறிவும் கிடையாது. இது எவ்வளோ நாளைக்கு இது ஓடும்? எவ்வளோ நாளைக்கு ஒன்று ரசிச்சிருவான் சொல்லு? 1 வருஷம் 2 வருஷம் இல்லை 5 வருஷம்? அதுக்கப்புறம் இங்கே எந்த தெருவில் போய் நிற்ப? உன்னை யார் காப்பாற்றுவா? 20 வயசில் ஆரம்பிக்கிற ஆட்டையை 25 வயசுக்கு அப்புறம் என்ன பண்ணுவேன்? 30 வயசுக்கு அப்புறம் என்ன பண்ணுவேன்? ஐயா 35 வயசுக்கு அப்புறம் என்ன பண்ணுற? செத்து போறியா மறந்து குடிச்சு? இதெல்லாம் இப்போ இது இல்லாத அறிவு கெட்ட நாய்ங்க வந்து இந்த மாதிரியான ஒரு இதிலெல்லாம் இறங்கி இதுதான் நிரந்தரம்னு நினச்சேன். அதாவது நீங்கள் போடலாம், வீடியோ போடலாம், சோசியல் மீடியாவில் ஃபேமஸ் ஆகலாம், அது வந்து தனி, அது வந்து ஒரு பொழுதுபோக்காக வைக்கணுமே தவிர இந்த மாதிரி குழந்தைய கொள்வது, புருஷனை கொள்வது, புருஷன் பொண்டாட்டியை கொண்டு போய் தள்ளி விடுறது, கல்யாணம் பண்ணவொடனே அவனை கொண்டு போய் கிணத்துல தள்ளி விடுறது, டூர் கூட்டு போகிறேன்றது, மாசா வாங்கி கொடுத்து கொள்றதுன்றது இந்த அளவுக்கு கேவலமாக போகிறது பெண்கள் தான் அதிகமாக போகிறாங்க, பிள்ளைங்க தான் போகிறாங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. ஸோ இதை வந்து இது ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர் தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க. இவர்களாக பார்த்து, அதாவது திருடனாக பார்த்துருந்தா அவட்ட திருட வலிக்க முடியாதுனால இந்த சோசியல் மீடியானாலையும் இதில் பணம் வருதுன்றதுனாலையும் இந்த மாதிரி கேடுகட்ட கேவலமான வேலையை செஞ்சு கொண்டு பலரும் வச்சுட்டேன். நான் சொன்னேன்ல, சாணி தட்டிட்டு இருந்துச்சு ஒரு பிள்ளை, அது டிக்டாக் போட்ட உடனே அது வந்து பார்த்தா ஒரு பேர் நார்த் இந்தியா பேர் வச்சுட்டு இன்னைக்கு டாப்பில் இருக்குது, அது செலிபிரிட்டி. இன்னைக்கு கார் கீரெலாம் வாங்கிட்டு இருக்கும்போது அப்போ சாணி தட்டிகிட்டு இருந்த நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு அப்படிங்கும்போது அடுத்து இவளே இப்படி வந்துட்டானா நம்ம சிட்டியில் இருக்கோம், படிச்சிருக்கோம்,
நம்ம வரக்கூடாதான்னு வருது. ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அதான் சார். அவங்க அந்த போடுற க்ரீமே எக்ஸ்பைரி டேட் இருக்கும்போது இவங்கலாம் எக்ஸ்பைரி ஆக மாட்டாங்களா அப்படிங்கிறத நிரந்தரன் ஐ மீன் ஒரு டெம்பரரியான ஒரு ஹாப்பினஸை நிரந்தரன் நினச்சி தவறான பாதைக்கு போகிறனால இவங்க தவறான முன்னுதாரணமாக அமைஞ்சிடக்கூடாது. ஆனால் அப்படி தான் போயிட்டு இருக்கு சொசைட்டி. எதை நோக்கி போகுதுன்னு தெரில. நோகாமல் நோம்பு கஞ்சி சாப்பிடக்கூடாதுங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கணுங்கிறது மட்டும் தான் தேவை. இனிமேல் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார்.